இந்த படத்துக்காக ஒரு 2 வருஷம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணோம். எல்லாரும் டீமாக சொல்கிறேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டோம். நிறைய உண்மையான லைஃப்லேயே எக்கச்சக்க ஹடில் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும், இப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க இது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. பட் ஒரு 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 பாயிண்ட் ஆன பிறகு என்ன சொன்னார்னா, மைக்கேல் சார் சொன்னார், சரி December 4th ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஒன்று நானும் ரவியெல்லாம் செம்ம சந்தோஷமாக இருந்தோம். செம்ம சந்தோஷமாக இருந்து சரி இப்போது நம்ம கஷ்டப்பட்டதுக்கு நமக்கு பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்போது December 4th ரிலீஸ் ஆக போகுதுன்னா December 1 நியூஸில் சொல்கிறாங்க இந்த மாதிரி மழை பெய்ய போகுது, 100 வருஷம் வராத மழை இப்போ தான் பெய்ய போகுது அப்படின்னு சொன்னார். நான் ரவி இப்படியே பார்த்தேன், என்ன ரவி நம்ம டைமிங்கே சரியா இல்லையே சொல்லி. அப்போது வந்து ரவி அதான் இப்படியே பார்த்தாப்புல, ரவிக்கும் ரியாக்ஷன் இல்லை, எனக்கும் ரியாக்ஷன் இல்லை, மைக்கேல் சாருக்கும் ரியாக்ஷன் இல்லை. ஒரு பாயிண்ட் ஆன பிறகு அதுக்கப்புறம் தாண்டி யாருக்குமே தெரில இவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்கும், இந்த மழைனால இவ்வளோ பெரிய எஃபெக்ட் இருக்கும், இவ்வளோ ஒரு டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும்னு யாருமே நினச்சி பார்க்கல. ஆனால் ஒரு 6ஆம் தேதி 7ஆம் தேதி போச்சு. அப்போது எல்லாருக்குமே ஒரே ஒரு கன்சர்ன் தான் இருந்தது, சரி நம்ம மக்களும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்துட்டோம். இதெல்லாம் சரி இதெல்லாம் தள்ளி வச்சுட்டோம் எல்லாருமே. இப்போ மைக்கேல் சார் ஒரு வாட்டி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி 11th ரிலீஸ் பண்ணால் இது ஒரு நல்ல இதாக இருக்கும் நமக்கு. ஏன்னா எல்லாருமே நொந்து போயிருக்காங்க. ஸோ எல்லாருமே தியேட்டருக்கு நம்மளோட வேலை என்ன, நம்ம என்டர்டெயின் பண்ணோம், எல்லாரையும் மக்களை என்டர்டெயின் பண்ணோம். ஸோ அந்த வேலையை நம்ம பார்ப்போம். ஸோ 11th ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ண சிவா சார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் கரெக்டான டெசிஷன். எனக்கு மைக்கேல் சாரும் சிவா சார் எடுத்த பர்ஃபெக்ட் டெசிஷன் அதுதான். ஸோ அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இந்த படம் நான் என்ன தான் பண்ணியிருந்தாலும் நான் போட்டிருக்கிற ஹார்ட் ஒர்க்கு, நான் போட்டிருக்கிற எஃபர்ட்டு எல்லாத்துக்குமே அப்ரிஷியேட் பண்ணி இந்த படத்தை இவ்வளோ சப்போர்ட் பண்ண ப்ரெஸ்ஸு, மீடியா அண்ட் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வருஷமாக இந்த நாளைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சரி ஒரு சக்ஸஸ் மீட்டில் நம்ம போய் நின்று பேசணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதுவும் உண்மையாக வந்திருக்கு. அதுக்கு எல்லா கிரெடிட்டும் வந்து என்னோடய டீம், ரவியர்ஸ் ஆகட்டும், நம்மளோட கேமராமேன் சரவணன் சார் ஆகட்டும், என் என்டையர் டீமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா என்ன தான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இதுக்கு முன்னாடியும் நிறைய படத்தில் நான் பண்ணுற ஒவ்வொரு படத்துலையும் நான் மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதுதான் நான் கொடுப்பேன். ஏன்னா இப்போது 100% கொடுக்கணுன்னா நான் அங்கே 120% நான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் நான் கொடுத்துட்ருப்பேன். பட் ரிசல்ட் வந்து நம்ம கையில் இல்லை. பட் இந்த படத்தில் வந்து நான் கொடுத்த ஒவ்வொரு நான் போட்ட ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கும் அந்த ரிசல்ட் காமிச்ச என் கேமராமேன், என் டீமுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். எனக்கு பேசலாம் தெரியாது, பாட சொன்னால் பாடுவேன். இத்தனை நாளாக வந்து என்னை நீங்கள் எல்லோரும் ஒரு சிங்கராக தான் பார்த்துருப்பீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து ரவியரசு சார். ரவியரசு சார் என்னை நம்பி எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்தாரு. பட் அது வந்து என்னை நம்பி அவர் கொடுத்தாரு, நான் நல்லா பண்ணுவேன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரவி சார். அண்ட் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லும்போது எனக்கு எப்படி நடிக்க போகிறோன்னும் போது ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம், எனக்கு எப்படி நடிக்கணும்லாம் தெரியாது. பட் இவங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னை அவ்வளோ பொலைட்டாக அவ்வளோ கைட் பண்ணி என்னை இந்த படத்தை இவ்வளோ அழகாக பண்ண வச்சுருக்காங்க. இந்த படத்தை பற்றி நிறைய ரிவ்யூஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் த கிரேட் ஹீரோ அத்ருவா அண்ணா. அத்ருவா அண்ணாக்கு நான் தங்கச்சியாக நடிக்க போகிறேன்னும் போது ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமாக இருந்தது. அத்ருவா அண்ணாவை நான் வந்து பிக் ஸ்க்ரீன்ஸில் நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன். பட் த டைம் when I came to know that I'm going to act with him எனக்கு ரொம்ப டென்ஸ்டாக இருந்தது. பட் I was really excited that I'm going to do a film with him. and அதை கொடுத்ததும் ரவியரசு சார் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. களவாணிக்கு பிறகு ஒரு நல்ல அங்கீகாரம். ரவி வந்து நான் உதவி இயக்குனராக இருந்த காலகட்டத்திலேருந்து 2 பேரும் ரொம்ப நண்பர்கள். சர்க்குண கண்ணுக்கு திருமுருகனை வில்லனாக தெரிஞ்சது மாதிரி ரவி கண்ணுக்கு மட்டும்தான் திருமுருகனை வந்து வில்லன் இல்லாமல் ஒரு இன்னசென்ட்டான கேரக்டரை பண்ண வைக்க முடியும்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கே ஃபஸ்ட்டு நிறையா பேருக்கு வந்து திருமுருகனை அப்படி காட்ட முடியாது அப்படின்னுலாம் இருந்திருக்கு. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இன்றைக்கி வந்து தேட்டரில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக கை கொடுக்குறாங்க, அது நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட மெசேஜ் அனுப்புகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதர்வா சார் வந்து நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த படத்தில் அவர் போஸ்டரில் வந்து நிற்கும் போதே, சட்டையை கழட்டி நிற்கும் போதே வந்து செம்ம அப்படின்னு நிறைய பேர் தேட்டருக்கு வந்தாங்க. படம் பார்த்துட்டும் எல்லாரும் அதுதான் பேசுகிறாங்க. அவ்வளோ பெரிய சூப்பரான இது. அதான் நான் சொன்னேன், நிறைய எப்பயும் வந்து ஹீரோயின் பார்த்துட்டு தான் தேட்டருக்கு வருவாங்க. இவர் ஷார்ட்ஸும் டிஷர்ட்டு போட்டதுக்காகவே க்ரௌடு வந்தது அதர்வா சாருக்கு மட்டும்தான் அப்படின்னு. அது மாதிரி ஸ்ரீதிவ்யா
பிரமாதமான பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதேவி அண்ணன் கூட பென்சிலில் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரவி சார் வந்து இந்த படத்தோட கதை வந்து வீட்டில் சொல்லும்போது, சார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னார். எனக்கு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் அப்படின்னாலே வந்து எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே G3 போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸில் தான். ஸோ அப்பா வந்து நான் பிறக்கும்போது ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்து அப்பா வந்து டெப்டி கமிஷனராக வந்தார். நானும் இந்த படத்தில் ஒரு டெப்டி கமிஷனர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து நான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு அந்த ஒரு யூனிஃபார்மில் அந்த ஸ்டார்ஸு இதெல்லாம் வந்து மாற்றுற வேலை எங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அவரோட யூனிஃபார்ம் எங்கள் அண்ணன் வந்து அயன் பண்ணி கொடுப்பாரு, நான் வந்து அந்த ஸ்டார்ஸ் போடுவேன். ஸோ எனக்கு போலீஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு லவ் பண்ணி என் வாழ்க்கையில் என் கூடவே இருக்கிற ஒரு விஷயம். அது வந்து எனக்கு ஒரு கேரக்டராக நான் பண்ணும்போது வந்து எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த மாதிரி ஒரு 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 நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணதில் எனக்கு சந்தோஷம். நானும் வந்து சினிமாவில் நடிக்கணும்லாம் நான் சின்ன வயசுலேருந்து நினச்சதே கிடையாது. போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு தான் வந்து நான் படிக்கும்போதுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஹீரோ சான்ஸ் கிடச்சி சினிமாவுக்குள்ளே வந்துட்டேன். அது அன்ஃபார்ச்சுனேட்லின்னு இல்லை, பட் மேபி ஃபார்ச்சுனேட் ஆல்சோ. பட் ஈவன் தென் எனக்கு சத்தியமாக எனக்கு ஒரு சினிமாவில் வரலன்னா கண்டிப்பாக போலீஸ் ஆஃபீஸர் ஆகிருப்பேன். அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த படத்தை பற்றி நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரை பற்றி நான் திருப்பி பேசிகிட்டு இருக்கேன்னா அதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு இப்போது 90 இயர்ஸ் ஆகுது. அப்பா ரிட்டையர் ஆகி 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவரை கூட்டிகிட்டு தான் நான் இந்த படத்துக்கு போயிருந்தேன். அவர் என்றைக்குமே என்னோடய படத்தெல்லாம் பார்த்த பிறகு பெருசாக எதுவும் பேச மாட்டார். இந்த படத்தில் என் கேரக்டர் எல்லாம் பார்த்து அவர் முடித்தோன்னா அவர் வெளியில் வந்து ஒரு கை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபேஸில் ஒரு பயங்கர ஒரு 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 ஸ்மைலோடு எனக்கு ஒரு கை கொடுத்தாரு. அந்த இடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ரவி சார் எங்கள் அப்பாவை அந்தளவுக்கு சந்தோஷப்படுத்தியிருக்காரு. எனக்கு சத்தியமாக தெரியாது எனக்கு என்னோடய கேரக்டர் இவ்வளோ நல்லா வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் பண்ணாங்க. நான் வந்து மொத்தம் ஒரு 8 நாள் 9 நாள் 10 நாள் என்னமோ தான் நடிச்சிருப்பேன். அது ஒவ்வொன்றும் வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஷூட்டிங் இருக்கும், இல்லை என்றைக்கா ஒரு நாள் 2 நாள் ஷூட்டிங் இருக்கும். எனக்கு கதையாக எனக்கு அவுட்லைன் தெரியும். எனக்கு சத்தியமாக வந்து இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடையும்னு நான் எனக்கு தெரியவே தெரியாது. நான் ரவி சாருக்கு தேட்டர்லேருந்து வெளியே வந்த உடனே நான் ஃபோன் பண்ணி சொன்னது இது மட்டும்தான். சார் படம் சூப்பராக இருந்தது, இப்படி எதுவுமே சொல்லலை சார், என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் இவ்வளோ நல்ல டைரக்டர்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அது ரவி சாரையே கேட்டு பாருங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப ஏன்னா இப்போ நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி என்னை பாராட்டிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ஒரு 2 பாட்டு எழுதியிருக்கேன். ரொம்ப மனசுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று, பஞ்சு மிட்டாய் மேலே தீயை பற்ற வச்சாடா அப்படின்னு ஒரு பாட்டும், நான் பிடிச்ச மொசக்குட்டியே என் மனசை கசக்கிட்டேன்னு ஒரு பாட்டு. ரவி அரசு வந்து இந்த படத்துக்கான சூழலை சொல்லி நாங்கள் உட்காரும்போது இருந்த சந்தோஷத்தை விட சேனல்களில் இன்றைக்கி அந்த பாட்டு அடிக்கடி ஒலிக்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம், ரொம்ப சுதந்திரமாக ஒர்க் பண்ணேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்கிறது. இது மொத்த உழைப்பு வந்து ரவி அரசுக்கு சொல்லணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், ரொம்ப முக்கியமான பாடல் அப்படின்னு சொன்னாங்க. சுச்சுவேஷன் சொல்லும்போது அப்படி தானே, அவர் தடகள பந்தய வீரர் அதர்வா. அவர் ப்ராக்டிஸ் எடுக்கும்போது நீங்கள் படம் பார்த்துட்டு தெரியும், மாண்டேஜாக வருது, நல்லா எழுதி கொடுங்க அப்படின்னாரு. ஒரு துளி மழையினில் தொடங்குது பெருங்கடல் தான், உன் முதலடியை நீ வைத்திடடா, தடை 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 இருப்பது தாண்டிடத்தான், நீ காற்றினிலே பாயும் ஈட்டியடா, கடிகார முல்லை போல நிற்காமல் நீ ஓடு, கால் தீண்டும் தூரம் தானே வெற்றி கோடு. இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் எழுதக்கூடிய சூழல் இன்றைய சினிமாவில் இல்லை. பார்த்தீங்கன்னா குத்துப்பாட்டு, ஏன்னா பாடலாச்சுன்னா எல்லா பாட்டும் ஒரே மாதிரி தான் நாங்கள் யோசித்து எழுதுகிறோம் தொழில் எங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரியான மோட்டிவேஷன் சாங் இப்போ நிறைய பேர் டைரக்டரே ரவி அரசுக்கு இன்னொரு மிகப்பெரிய நன்றி. என் பாட்டை ரிங்டோனாக வச்சுருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய பாடல். இதுக்கு முன்னாடி அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே, அப்போதே மனிதானி ஜெயித்தாயே, இது மாதிரி அரிதான சில பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
இந்த பாடல் மிக மிக நல்ல பாடல். இந்த படம் வந்து இந்த வெற்றி என்பது இன்னும் இதை தாண்டி இன்னும் மேலே மேலேன்னு சொல்லுவாங்க படத்தில், படத்தில் அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படம் வந்து இந்தி, தெலுங்கு, கன்னடத்தெலாம் வரப்போவதாக பத்திரிகை செய்தி படித்தேன். உலக மொழி அத்தனையிலையுமே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல கரு அமைந்த படம். ஐ ஹவ் டு தேங்க் மிஸ்டர் பிசி ஸ்ரீராம் அண்ட் மிஸ்டர் திரு சார். அவங்க 2 பேருக்கு தான் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் படம் 555 ஒர்க் பண்ணேன் சசி சார் கூட. ஸோ இந்த டைமில் அவங்க 3 பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரவி அரசு வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ண கொடுத்தப்பயே படித்தோன்னே சொல்லிட்டேன் இந்த படம் சக்ஸஸ் ஆகிற படங்கன்ட்டு. ஸோ அவருக்கு ரவி அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் மைக்கேல் சார், அவர் வந்து என்னென்னா, நான் என்ன எக்யூப்மெண்ட் கேட்டாலும் ஒரு ஜென்ரலாகவே ஒரு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கேமராமேன் வந்து இவ்வளோ எக்யூப்மெண்ட் கேட்குறாங்க, இவ்வளோ இது வர்றாங்கன்னு ஒரு ஆர்குமெண்ட் போகும் ஜென்ரலாகவே. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இவ்வளோ கேமரா வேணும் சார், இவ்வளோ லைட்ஸ் வேணும்னு. அந்த ஒரு ஆர்குமெண்ட்டே இந்த படத்தில் எனக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவர் எனக்கு இந்த இது வந்ததே இல்லை. ரவி கிட்ட சொன்னால் போதும், ரவி இது இருந்தால் பெட்டராக இருக்கும் ரவின்னு சொல்கிறார். உள்ள சாரை போய் பார்த்துட்டு வருவாங்க, பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த விதத்தில் எல்லா விதத்துலையுமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் ரவி அரசு, மை அசோசியேட்ஸ், அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் மழை பெஞ்சு ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்ற ஒரு காலகட்டத்தில் இந்த ஈட்டி படத்தோட வெற்றி வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி. ஸோ அடுத்தடுத்த படங்களுக்கு சரி ஆடியன்ஸ் படத்துக்கு வருவாங்கங்கிற ஒரு பெரிய புத்துணர்ச்சி கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு இந்த படத்தோட தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் சாருக்கும், டைரக்டர் ரவி அரசு, ஹீரோ அதர்வா, அப்புறம் அந்த படத்தை வெளியிட்ட காஸ்மோஸ் சிவகுமார் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டோட்டல் டீமுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்க காஸ்மோஸ் சிவகுமார் பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லணும். என்னென்னா அவர் ஒரு போல்டாக ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடியவர். அது நான் சமீப காலமாக அவர்கிட்ட பழகுனில் தெரிஞ்சுக்கிட்டது. நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு படம், அதை அவர் ஃபஸ்ட்டு எடுத்து ரிலீஸ் பண்ண படம். அந்த படமாக இருக்கட்டும், அடுத்து ரோமியோ ஜூலியட்டு, அதுக்கப்புறம் அந்த படம் ஈட்டி, இந்த 3 படத்தையும் ப்ரொடியூசர்ட்டு வந்து எம்ஜிக்கு வாங்கி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுத்து அந்த படத்து மேலே இருக்கிற நம்பிக்கையில் ஜெயித்த படங்கள் இந்த 3. அதே போல் தான் இந்த படம் ஈட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சார் என்கிட்ட சொன்னார். என்ன சார் டிஸ்ட்ரிபியூஷனா சார்னு கேட்டேன். இல்லை சார் எம்ஜிக்கு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாரு. என்ன சார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, படங்கள்லாம் யாரும் வராமல் இருக்காங்க அப்படின்னு. இல்லை சார் இந்த படம் எந்த படம் கூட வந்தாலும் ஜெயிக்கும். இது வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு விஷால் நடித்த படம், என்ன படம், சண்டைக்கோழி அப்படின்னாரு படத்தை ரிலீஸ்க்கு முன்னாடியே. என்ன சார் இவ்வளோ கான்ஃபிடென்ட் சொல்கிறீங்க சார்? அதெல்லாம் இல்லை சார், 4ஆம் தேதி வந்தாலும் இந்த படம் ஓடும், 11ஆம் தேதி வந்தாலும் இந்த படம் ஓடும், என்றைக்கு வந்தாலும் இந்த படம் ஓடுன்னு அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். அதுதான் இன்றைக்கோட ரிசல்ட்டு. அப்புறம் நான் டைரக்டரை பற்றி ஒரு சின்ன இது சொல்லணும். ஸோ நான் படம் பார்க்கும்போது ஒரு இன்டர்வல் வரப்பே ஒரு ஸ்பீட் இருந்துச்சு படத்தில், ஒரு விறுவிறுப்பாக இருந்துச்சு. அடுத்தது கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது அவர் சின்ன ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். நான் ஆக்சுவலாக வந்து அந்த ஃபைட்டு முடிஞ்சோடனே படம் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஆள் போய் அவர் ஓட போகிறாரு, ஜெயிக்க போகிறாருன்னு நினைக்கிற ஒரு விஷயத்தில் அங்கே ஒரு டென்ஷன் வச்சு ஒரு திருப்பி கிளைமேக்ஸில் அந்த பையன் வந்து பிளேடால் கட் பண்ணி, ஸோ அதுதான் இந்த படத்தோட பெரிய வெற்றிக்கு காரணம் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. 2 கிளைமேக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு படத்துக்கு. ஸோ அவருக்குடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து ஈட்டி படத்துடைய சக்ஸஸ் மீட் அண்டு ப்ரெஸ் மீட் நடக்குது. இப்போ ஈட்டி படம் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வெரி குட் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ரெவின்யூ சைடில் இருந்தது. பட் இந்த ஸ்கிரிப்ட் முடித்தப்போ நான் வந்து கண்டிப்பாக கமர்ஷியலாக பெரிய ஹிட்டாக நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து படம் கிரிட்டிக்கலாக இவ்வளவு பாராட்டு பெறும் நான் எதிர்பார்க்கல. அதுக்கு அனைத்து பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்து இந்த ஈட்டி படம் வந்து நாங்கள் மேக்சிமமாக ஒரு ப்ரொமோட் பண்ணோம் படத்தை. அதை தாண்டி பப்ளிக் எல்லோரும் படத்தை வந்து மவுத்தாக்லேயே வந்து பெரிய ஹிட் ஆக்கிட்டாங்க. அது வந்து அவங்க படம் பார்த்துட்டு யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் படத்தை பற்றி கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக போட்டாங்க. அதை டெய்லியும் படிக்க எனக்கு வந்து டெய்லி ஒரு 100 வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் வரும். படித்தா பயங்கர ஸ்டன்னிங்காக இருக்கும். எல்லா ஏரியாவிலையும் படத்தை மேக்ஸிமம் பாராட்டிட்டாங்க. இதுவரை நான் படித்த கமெண்டில் ஒரு இடத்துல கூட படத்தை நெகட்டிவாக யாருமே சொல்ல. படத்தோட இவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு அது ஒரு காரணம்.
அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து மைக்கேல் ராயப்பன் சார் வந்து அப்படியே கொஞ்சம் கிராஜுவலாக ஏறிட்டே வந்தார். கடைசியாக படம் ரிலீஸ் டயத்தில் வந்து எக்ஸ்ட்ரீமாக ஆகிட்டு படத்தை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கொண்டு போகணும் அவ்வளோ புஷ் பண்ணிட்டாரு. அதுக்கு நம்ம மைக்கேல் சாருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்த காஸ்மோ சிவா சார். எனக்கு வந்து இந்த படத்தை வந்து வெளியே வந்து வியாபார ரீதியில் படத்தை வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த படம் வந்து எந்த படத்தோட வந்தாலும் போட்டி போடும், அதனால் இந்த படத்தை கான்ஃபிடென்ட்டாக வாங்கி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படத்தோட டாக்கை ரொம்ப பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணது ஃபஸ்ட்டு காஸ்மோ சிவா சார் தான். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவருடைய ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆகலை அப்படின்றது வந்து எனக்கு தெரியும், கண்டிப்பாக அவர் கரெக்டாக சொல்கிறாருன்ட்டு அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை வந்து ஈட்டின்ற ஒரு விஷயத்தை வந்து மேக்சிமமாக வெளியே கொண்டு போனது வந்து ஃபஸ்ட்டு என் ஹீரோ அதர்வாக் தான். ஏன்னா நான் எல்லா பேட்டியிலையும் எல்லா பத்திரிகை பேட்டி எல்லாத்துலேயும் வந்து இந்த இந்தியாவில் இந்த படத்தை வந்து இந்த ஸ்கிரிப்டை அதர்வாக் தவிர்த்து வேறு யாருமே பண்ண முடியாது அப்படின்னு நான் ரொம்ப ஓப்பனாக சொல்லுவேன். நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, மற்ற ஹீரோலாம் கோச்சுக்கு போகிறாங்க அப்படின்னாங்க. பரவாயில்ல, கோச்சாலும் பரவாயில்ல, உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். அதர்வா வந்து மேக்சிமமாக இந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டார். இப்போ எங்கே பார்த்தாலும் அதர்வா பற்றி தான் டாக் இருக்குது. அது வந்து அதனால் இப்போ அதர்வாக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு போனது வந்து எனக்கு பெரிய சந்தோஷமே அதுதான். மைக்கேல் சாருக்கு பெரிய சந்தோஷமும், என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண மைக்கேல் சார் வந்து ஹாப்பியாக இருக்கார். அது ஒரு பெரிய சந்தோஷம். எங்கள் கம்பெனியில் எப்பொழுதுமே ஒரு தரமான படத்தை தான் நாங்கள் தயாரிப்போம். அது வெற்றி படமாக இருக்கலாம், சில கமர்ஷியலாக வெற்றி இல்லாத படங்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல கதையம்சம் உள்ள படங்களை தான் தயாரிப்போம். அந்த வகையில் இந்த ஈட்டி ஒரு சிறப்பான கதை உள்ள படம். அதை இந்த அளவுக்கு தமிழக மக்களிடத்தில் எடுத்து சென்று வெற்றி படமாக்கிய உங்கள் அனைவருக்கும் நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு படத்தை பற்றி விமர்சனம் எழுதும்போது ஒவ்வொரு பத்திரிகை துறையை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தோடு எழுதுவார்கள். சில குறைகளை சொல்லி காட்டுவார்கள், சில நிறைவுகளையும் சொல்வார்கள். ஆனால் இந்த படத்தை மட்டும் இதுவரையில் நான் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தையும் பத்திரிகை நண்பர்கள் எழுதவில்லை என்பதை எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏனென்றால் நீங்கள் இந்த கதையினுடைய கருவை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டு அதை நீங்கள் அருமையாக மக்களிடம் எடுத்து சென்றிருக்கின்றீர்கள். அதனால்தான் இந்த படத்திற்கு இவ்வளவு பெரிய வெற்றி. இந்த கதையை உருவாக்கிய டைரக்டர் ரவி அரசு ஒவ்வொரு கதை சொல்லும்போதும் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார். கதை சொல்லும்பொழுது என்னிடம் எனது கம்பெனியில் நாடோடிகள் முதல் படம், அந்த படத்தில் எப்படி டைரக்டர் ஒரு சமுத்திரகனி எப்படி என்னிடம் கதை சொன்னாரோ அதே மாதிரி இவருடைய கதை சொன்ன விதமும் என்னிடம் இருந்தது. அதில் பார்த்தேன் கதையின் வேகம், அந்த கதையினுடைய அம்சம். உண்மையிலேயே இது நமது தமிழக இளைஞர்களுக்கு தேவையான அதில் ஒரு வேகம் இருக்கின்றது. கண்டிப்பாக இதை நாம் தயாரித்து அது வெற்றி படமாக்க வேண்டும் என்று எனது மனதில் பட்டது. கதை சொன்ன அன்றே இந்த படத்தை நாம் தயாரிக்கிறேன், எனது கம்பெனி தயாரிக்கிறேன் என்று அவரிடம் வாக்கு கொடுத்தேன். அவர் என்னிடம் சொன்னதை விட அதிக அளவு மக்களுக்கு பிடிக்கும் மாதிரி ஒவ்வொரு ஷாட்டும் அதில் வைத்திருந்தார். ஒவ்வொரு அந்த வசனங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். எத்தனையோ டைரக்டர்கள் கதை பண்ணாலும் அதை வெற்றி படமாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அந்த வகையில் ரவி அரசு ஒரு அருமையான தரமான குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான கதையை எங்களது கம்பெனிக்கு அவரது டைரக்ஷனில் கொடுத்ததற்கு அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு
படத்தை கொடுப்பதற்கு அவர் அழைத்த அந்த உதவி இயக்குனர்களும் மிக முக்கிய காரணம். ஒவ்வொருவரும் ஒரு பணியை எடுத்துக்கொண்டு அதில் சிறப்பாக செயல்பட்டார்கள். டைரக்டர் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு பணியையும் மிக சிறப்பாக செய்ததனால்தான் அவரால் இந்த அளவுக்கு ஒரு நல்ல தரமான படத்தை கொடுக்க முடிந்தது. அவர்களுக்கும் எனது நன்றி. அதே மாதிரி கேமராமேன், அவர் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. நம்ம கவிஞர் அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது, அவர் படம் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒவ்வொரு இது வரும்போதும் இது சண்டை யார் பண்ணாங்க, பாட்டு யார் எழுதுனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி உண்மையிலேயே அந்த கேமரா எல்லாருமே பாராட்டினாங்க. அந்த அளவுக்கு அவர் இது வந்து 2வது படம் மிக அருமையாக அந்த என்ன ரவி அரசு என்ன எடுக்கணும்னு நினைச்சாரோ அதை அழகாக அந்த அந்த லைட்டிங்கோடு அந்த அருமையாக காட்டினார். அது மிக முக்கியம். ஒவ்வொரு ஷாட்டும் பார்க்கும்போதும் நானும் நிறைய டைம் அங்கே படம் பார்த்துருக்கேன் தேட்டரில் போய். ஒவ்வொருத்தரும் அதை எல்லாருமே பாராட்டினாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான கேமராமேன் கிடைத்ததற்கு, அவர் அந்த ஒர்க் பண்ணதுக்கு அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டருக்கு எப்படி அவருடைய அசிஸ்டண்ட் முக்கியமோ அதே போல் இந்த படத்திற்கு கதாநாயகன் இருந்தாலும் அதற்கு சப்போர்ட்டான நடிகர்கள், கேரக்டர்ஸ் எல்லோரும், யாரையும் தனிப்பட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, அந்த அளவிற்கு எல்லோருமே கொடுத்திருந்த அந்த பணியை மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். அதாவது இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, இவர்கள் எல்லோரும் இன்றும் இந்த படத்தில் மட்டும் நடிக்கவில்லை. நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, பல படங்கள் நடித்திருக்காங்க. ஆனால் அந்த ஒவ்வொருடைய நடிப்பும் இந்த படத்தில் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் தான் என்று சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் டைரக்டர் ரவி அரசு தான். அவர் அந்த அளவுக்கு ஒவ்வொருடைய கேரக்டரையும் மிக அருமையாக கொடுத்து இந்த படத்தில் எல்லோரையுமே கைத்தட்டல் வாங்க வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு நன்றி. அதே போல் அந்த கேரக்டரை அருமையாக அதோடு ஒன்றி நடித்த அனைத்து நடிகர்களுக்கும், நமது செல்வா சார், ஆர்என்ஆர் மனோகர், அஸ்வின், திருமுருகன், இன்னும் சிஸ்டர் கேரக்டரு, இப்படி எல்லாருக்குமே மிக அருமையாக அவங்கவுங்க பார்ட்டை மிக அருமையாக செய்திருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக கதையின் கதாநாயகன் நமது அதர்வா. எப்படி எங்கள் கம்பெனியில் நாடோடிகள் கொடுத்து அடுத்த ஒரு பெரிய வெற்றிக்காக இயங்கி கொண்டு இருந்தோமோ, அதே போல் அதர்வா அவர்களும் 5 படம் நடித்து இந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றிக்காக அவர்கள் இயங்கி கொண்டிருந்தார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். அந்த வெற்றி எங்களது கம்பெனி மூலமாக வந்ததற்கு அதற்கு அவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் எல்லோருக்கும் ஆசை, படம் தயாரிக்கிறவங்களுக்கு வெற்றி படமாக இருக்கும்னு நினைப்போம். அதே போல் டைரக்டரு ஒரு நல்ல படத்தினுடைய டைரக்டராக இருக்கும்னு நினைப்பாங்க. கதாநாயகர்கள் அதே போல் நினைப்பாங்க. அதே போல் நினைத்தால் மட்டும் போதாது. ஆனால் இந்த கதைக்கு நாயகனாக இருந்து கதையோட ஒன்றி டைரக்டர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை விட பல மடங்கு மிக சிறப்பாக அவர் உழைத்திருக்கிறார் என்பதை இந்த படத்தின் மூலம் அனைவரும் அறிவார்கள். ஏனென்றால் பத்திரிகையில் மட்டுமல்ல, எல்லா பொதுமக்களுமே அவருடைய நடிப்பை தான் பாராட்டுகின்றார்கள். நாம் எல்லாம் பின்னாளில் இருக்கிறோம், ஆனால் படம் பார்க்கும்போது கதாநாயகனை பற்றி தான் சொல்வார்கள். அருமையாக நடித்தார்கள் என்று சொல்வார்கள். ஒவ்வொருவரும் வெளியே வந்த பிறகு அவரை பற்றி தான் பாராட்டுகின்றார்கள். அந்த அளவிற்கு தமிழகத்தில் இப்பொழுது அவர் ஒரு ரசிக பட்டாளத்தை பெற்றிருக்கின்றார். அதற்கு அவருடைய உழைப்பு, அவர் சொன்ன மாதிரி உணவின்றியும் அவர் உண்மையாகவும் உடலை வருத்தி மிக கஷ்டப்பட்டு உழைத்திருக்கின்றார். அது எல்லாருக்கும் தெரிகின்றது. எல்லா படங்களிலும் அவர் இப்படி தான் உழைத்திருப்பார் என்று சொன்னார். அதே போல் அது காரணம் கரெக்டு தான். ஆனால் அந்த கதை
சரியான கதையாக இருந்ததனால்தான் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். அந்த வகையில் இந்த படத்திற்கு அவருடைய முழு உழைப்பையும் அளித்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குவதற்கு படத்தில் அருமையாக நடித்த நமது நாயகன் அதர்வா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹீரோயின் ஸ்ரீதிவ்யா எல்லோருமே மிக சிறப்பாக நடித்திருந்தார்கள். எல்லோருக்கும் நன்றி. இன்னும் இதே மாதிரி பல வெற்றி படங்களை எங்கள் நிறுவனத்திலிருந்து நாங்கள் வழங்குவோம்.